சார் வந்து இந்த ஒரு கை மட்டும் பிடிச்சி ஈத்துன்னு தலையில் 3 அடி, இந்த ஷோல்டரில் 2 அடி. நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு தண்டனை வேணும் சார். என் பையன் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் வச்சு கதறினா சார். என் பையன் மூளையில் உள்ள பிற ப்ராப்ளம்னா அவன் வீட்டில் மழக்க மட்டும் விட மாட்டான். இந்த ஆப்ரேஷன் பண்ணால் பிக்ஸ் வரும்னு டாக்டர் சொல்கிறான். இதுதான் அவனுக்கு புதுசாக அனுபவம். எனக்கு பார்க்கல ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் வந்து 8 மணிக்கு போனேன் ஸ்கூலுக்கு போய் 11 மணிக்கு இன்ட்ரோல் பெல் அடிப்பாங்க. 11 மணிக்கு இன்ட்ரோல் பெல்லில் வந்து ஒரு பொண்ணு வந்து என்னை சுண்டல் வெறுப்பேற்றுச்சு. நான் போய் சும்மா அதுக்கு முதுகுல தட்டினேன். அந்த பொண்ணு போய் பிடி வாதியார் சொல்லிட்டு, அவர் பேர் வந்து செங்கேனி. அவர் வந்து மூங்கில் கோல் எடுத்துன்னு வந்தார். அவர் தின்ன மேலே நின்றுந்தார், நான் கீழே நின்றுந்தேன். அவர் வந்து கூட்டார். அந்த கோலை பார்த்தோன்னே தடி அந்த பயமாக இருந்துன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுந்தேன். சார் வந்து இந்த ஒரு கை மட்டும் பிடிச்சி ஈத்துன்னு தலையில் 3 அடி, இந்த ஷோல்டரில் 2 அடி, தொடையில் 2 அடி அடிச்சிட்டாரு. அடித்தவொடனே மயக்கம் வந்து அந்த இடத்துல உக்காந்துட்டேன். அப்படியே கை பிடிச்சி ஈத்தனோடனே எதிர்க்க ஒரு தூணு மாரி இருந்துட்டு அதில் போய் நெத்தியில் முட்டினோடனே மறுபடியும் அந்த இடத்துல உக்காந்துட்டேன். மேலே எழுந்துறான்னு திண்ணு மேலே உட்காரான்னு சொன்னார். நான் உட்காரல. அந்த மறுபடியும் கை நாங்கள் பயத்தில் நான் ஏறி உக்காந்துட்டேன். இன்ட்ரோல் பெல்ல முடிஞ்சு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க டீச்சர் வந்தபோது நான் வந்து இப்படி பிடிச்சின்னு அழுதுன்னு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நீ பொம்பளை பசங்க 1000 தப்பு பண்ணிட்டா, அடிக்கணும் கம்முன்னு தான் உட்காந்துருக்கணும். அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன் செஞ்சுன்னா இதோட பயங்கரமாக நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பாடம் எடுத்துன்னு வந்தாங்க. நான் மட்டும் கொஞ்ச நேரம் அழுதுன்னு வரும்போது கொஞ்ச நேரம் சேர்ந்து கண்ணு திறமை இப்படி தொடர்ந்து இருந்தேன். அடுத்து வந்து பயம் வந்து டீச்சர் போய் ஹெச்எம் டீச்சர் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு பசங்களை சொன்னாங்க. பசங்க போய் ஹெட் மாஸ்டர் சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து என்னை எட்டுன்னு போய் கம்ப்யூட்டர் ரூமில் சாருங்க மட்டும் இருப்பாங்களே தனியாக, அந்த ரூமில் எடுத்துன்னு போய் என்னை கடத்திட்டாங்க. அங்கேயும் கண்ணு திறமை தொழில் தான் இருந்தான். அழுதுன்னு இருக்கும்போது கண்ணு திறமை தொழில் இருக்கும்போது அவங்க ஹெச்எம் வந்து கை பிடிச்சி மட்டும் ஈத்து பார்த்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போடுங்க குச்சிப்பாளையம்னு சொல்லிட்டு வண்டியில் போனோம். குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி ஓட்டுநர் வந்து என்னை அடிச்சவர். அவர் பேர் வந்து செங்கேனி. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் பேர் வந்து சுந்தர். நான் நடுவில் உட்காந்துருந்தேன். குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு பாதி தூரத்தில் போகும்போது எனக்கு வாந்தி வந்து வண்டியில் போகும்போதே எடுத்துட்டேன். பாதி தூரத்தில் வண்டியில் போகும்போது கண்ணு தெரில எங்கே போனோம். அங்கே குச்சிப்பாளையத்துக்கு போனோடனே தான் ஒரு ஊசி போட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டல் அப்படியே வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து அங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முண்டியாம்பாக்கம் ஏற்றிட்டாங்க. முண்டியாம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போகும்போது செங்கேனி என்னை அடிச்சார். அவர் செல்லையும் சுந்தர் சார் என் பின்னாடி உட்காந்து வந்தார். அவர் செல் 2 செல்லையும் சுந்தர் சார் தான் வச்சுருந்தார். ஆம்புலன்ஸில் போகும்போது தான் பாதி தூரத்தில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சுந்தர் சார் சொன்னார். சுந்தர் சார் சொன்னோடனே எங்கள் அப்பா அப்படியே அந்த வழியாக முண்டியாம்பாக்கம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு முண்டியாம்பாக்கம் போயிட்டேன். முண்டியாம்பாக்கம் போய் இன்னொரு ஊசி இங்கே ஒன்று போட்டவுடனே கண்ணு நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒரு பெட்டில் எடுத்துன்னு போய் என்னை கடத்திட்டு சுந்தர் சார் பக்கத்தில் நின்றுந்தார். அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்டார். எதுவுமே சொல்ல சார். அடுத்து வந்து என்னை ஜிப்மருக்கு ஏற்றுறாங்க. ஜிப்மருக்கு ஏற்றிட்டாங்க. ஜிப்மருக்கு போய் அங்கே ஒரு பெட்டு பார்த்து அங்கே கட்டி இன்னொரு விஷயம் இந்த கையில் போட்டாங்க குளுக்கோஸு. அது ஏற்றிட்டோடனே அப்படியே அங்கே கண்ணு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மயக்க ஊசி போட்டாங்க. ஆப்ரேஷன் நீங்கள் வந்து இப்போ ஆப்ரேஷன் 17ஆம் தேதி ஆப்ரேஷன் சொன்னாங்க. 17ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க சார் எங்கள் பையனுக்கு. இது வந்து டாக்டர் என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணும்போது கிரிட்டிக்கலாக ஆப்ரேஷன் சிறுமூளை பாதிக்கப்பட்டுக்குது. உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் இப்போ பண்ணிவிடுவான். ஆனால் திரும்ப இந்த மண்டையில் இருக்கிற ஸ்கல் எடுத்து இங்கே வைக்க போகிறோம். திரும்ப இப்போ பீச்சுவல பையனுக்கு எதுவாலும் நடக்கலாம். அது நாங்கள் இது பண்ண முடியாது. ஒரு இடது பக்கம் கை கால் இதை போடலாம், இல்லை ஏதாவது சேஞ்ச் ஆகலாம் மைண்டு அப்படின்னு சார் என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் சம்மதம் தான் நீ கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. சரிங்க சார் என் பிள்ளைய கடவுள் பார்த்துக்கங்க சார் சொன்னால் கையெழுத்து போட்டேன். பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 17ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப 19 டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு நான் இங்கே தான் கூப்பிட்டு வந்து உடனே ஃபிக்ஸ் வந்து போய் தம்பிக்கு ஃபிக்ஸ் உடனே திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஏன் சார் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, இது இந்த ஆப்ரேஷன் சர்ஜரிங் பண்ண இந்த மூளையில் பாதிக்கப்படுது, நரம்பு மண்டம் பாதிக்கப்பட்டுக்கிட்டுங்க, அது வருங்க, நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, அப்படியே சுத்தமாக பார்த்துங்க அப்படின்னா டாக்டர் சொல்லி இது பண்ணிட்டாங்க சார். சார் அந்த ஹெச்எம் ஜோதிலட்சுமி இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களுக்கு தான் இப்போ குழந்தை பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அபாண்டமான போய் சொல்கிறாங்க பாருங்கள்.
அவங்க மேலே தாங்க உரிய நடவடிக்கைன்னு அவங்கள தாங்க தண்டனை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு இது வரைக்கும் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட கூட்டு போனது. என் பையன் நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி அபாண்டமான போய் சொன்னாங்க அது ஹெச்எம். அவங்களுக்கு உரிய தண்டனை சார். அவங்கள 3 பேரும் சார் அந்த உடன் இருந்த செங்கேணி, அந்த உடன் இருந்த கிளர்க்கு சுந்தர், அந்த என் பையனை அடித்த பிடி மாஸ்டர் செங்கேணி, ஹெச்எம் உள்பட அவங்களுக்கு தண்டனை வேணும் சார். என் பையன் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் வச்சு கதறினா சார். என் பையன் நான் அந்த அளவுக்கு சார் எனக்கு மூளையில் உள்ள பிற ப்ராப்ளம்னா அவன் வீட்டில் மழக்க மட்டும் விட மாட்டான். ஜுரம் வரும், வாந்தி வரும். அடிக்கடி எங்கள் தெருவில் போய் கேளுங்க, அவன் எவ்வளோ ஆட்டி ஓடியா விளையாடுற பையன். இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் பிக்ஸ் வரும் டாக்டர் சொல்கிறான். வந்தது கிடையாது சார். இதுதான் அவனுக்கு புதுசாக அனுபவம். எனக்கு பார்க்கல ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் 2வது ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேற அரசுக்கு என்ன, நாங்கள் ஏழ்மையான குடும்பம். என் பையனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவங்க செய்யணும். என் கணவருக்கு அந்த வேலையை கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் வேலையை, ஏன்னா அவனை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே வேலை வித்துக்கு போக முடியாது. இனிமேல் நானும் கூட ஒரு கூலி வேலைக்கு போக முடியாது. அவன் கூடியே தான் இருந்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.